நம்ம வாழ்க்கையில எங்க மிஸ்டேக் பண்றோன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃபே மாறிடும். இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பாருங்க. முக்கியமான விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். கொஞ்ச நேரம் கவனமா கேளுங்க. நம்ம வாழ்க்கையில எந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்றோம் தெரியுமா? தவறு செய்யறோம் தெரியுமா? முடிவு எடுக்கிற காரியத்துல. We are doing a mistake when we take a decision. ஒரு முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் நம்ம நிறைய நேரம் தப்பான முடிவுகளை எடுத்துடுறோம். அந்த ஒரு முடிவு நம்ம வாழ்க்கையே மாத்திருது. ஏதோ ஒரு முடிவு நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த இல்லை எடுத்த முடிவுகள் நம்ம வாழ்க்கையே திருப்பி போடுகிறது. இன்னைக்கு எப்படி முடிவு எடுக்கணும்? ஒரு காரியத்தை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி அதை எப்படி பார்க்கணும், அதை எப்படி செய்யணும், எப்படி முடிவுகளை எடுக்கணும், ஹவு டு டிசைட், இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்க்க போகிறீங்க, கேட்க போகிறீங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. புதிதாய் ஃபேஸ்புக்கில் பார்க்குற நீங்கள், உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். எங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். எவ்ரிடே மார்னிங் 5:30 மண்டே டு ஃப்ரைடே. ஓகே, சாட்டர்டே சண்டே ஜூமில் இருக்கும். அதே மார்னிங் 5:30 தான். நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இந்த மார்னிங் ப்ரேயருக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இன்னைக்கு நிச்சயமாக சொல்கிறேன், சூப்பராக ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஆமென். ஸோ just declare the day is a blessed day and wonderful day and prosperous day. எல்லாம் டிக்ளேர் பண்ணுங்க. ஜாயின் பண்ண ஒவ்வொருத்தங்களும் இந்த நாள் ஆசீர்வாதமான நாள், சந்தோஷத்தின் நாள், மகிழ்ச்சியின் நாள். ஆமென். டிக்ளேர் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, wonderful day. Amen, amen, amen. Great time. Wow, glory, glorious Father. எவ்வளவு நல்ல நாள் இல்லையா? எல்லாம் ஹாப்பியா இருக்கீங்களா? சொல்லுங்க, ஹாப்பி ஹாப்பி, ஐ எம் சோ ஹாப்பி டுடே. எஸ், உடனே எல்லாருக்கும் இதை என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். எஸ் 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 சூப்பர். ஜஸ்ட் டிக்ளேர் இட். தேங்க்யூ ஆல். லெட் மீ சி. அப்படியே மற்றவங்க அப்படியே ஜஸ்ட் பி இன் த பிரசன்ஸ், ஜஸ்ட் ப்ரே, ஜஸ்ட் தேங்க் காட். கொஞ்ச நேரத்தில் we are going to into deep things. ஆமாம், நல்ல ஆழமான காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையை மாற்றுகிற காரியமாக இருக்கும். It will change our life, entire life. Amen, amen, amen. Thank you, Lord. Thank you, Father. Thank you, Holy Spirit. Just praise Him. சொல்லுங்க, இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், இந்த நாள் சந்தோஷத்தின் நாள், இந்த நாள் மகிழ்ச்சியின் நாள். Amen, amen. Glorious day, glorious day, restoration day, the day of restoration. The day of restoration. Amen, amen, amen. The day of restoration. தேவன் நம்மை நடத்துகிற நாள். Lord's day, Lord's day. சொல்லுங்க, Lord's day. தேவனுடைய நாள். கனஹந்தர. Wonderful, wonderful, wonderful Lord. Kana Marite. Thank you, Father. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி. Just thank Him. Oh, Holy Spirit. உம்முடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய மகிமை. Let your glory, let your mighty presence fill them, Lord. ஆவியானவர் அப்படியே அவங்க மேல, பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுவீராக, இவர்கள் வாழ்க்கையில மகிமைப்படுவீராக. Let your glory manifest in their life. Yes, Father. Let your anointing, let the fire of God touch them, Lord. அவர்களை தொடுவதாக. இந்த நாளுக்குரிய கிருபைகளினால் இவர்களை நிரப்புவீராகப்பா. Fill them with the grace. Fill them with the grace of this day. இந்த நாளில் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய ஞானம் விளங்கட்டும். உங்க ஃபேவர் அவர்களோடு இருக்கட்டும். உம்முடைய தயவு உண்டாகட்டும். உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். தடைகள் மாறட்டும். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க செய்கிற எந்த தடைகள் இருக்குமானால் அந்த தடைகள் எல்லாம் மாறுகிறது. பிலீவ் பண்றீங்களா? ஜஸ்ட் பிலீவ், ஜஸ்ட் பிலீவ், ஜஸ்ட் பிலீவ். ஹோ நமஹந்த ரஹதுரபோ. ஜஸ்ட் பிலீவ். எல்லா தடைகளும் மாறுகிறது. தடைகள் மாறுகிறது. ஓ, தேங்க்யூ ஃபாதர். தடைகள் மாறுகிறது. நீங்க எடுக்கிற முடிவுகளை சரியாக எடுப்பீங்க. சரியான முடிவுகளை எடுப்பீங்க. ஓ, தேங்க்யூ ஃபாதர்.
முடிவுகளை சரியாக எடுக்கிற கிருபை உண்டாகிறது. உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. இந்த வீடியோ பார்க்கிற, இந்த ப்ரேயர் அட்டன் பண்ணுகிற, ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் இந்த கிருபைகள் பெருகி கொண்டே இருக்கட்டும். உடைய தயவு பெருகட்டும்பா. அவங்க சூழ்நிலையில உடைய தயவு பெருகட்டும். அவங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் தேவனுடைய மகிமை அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். அவர்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். All their needs should be met. Yes, Father. பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறீங்க. ஆண்டவர் அந்த ஸ்கூல் ஃபீஸை ஆண்டவர் கொடுப்பார். இப்போ உங்கள் பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் இந்த ஆண்டவர் சந்தித்து முடிச்சுட்டார். அதை கொடுத்துட்டார். பிலீவ் பண்ணுறீங்களா? உங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை ஆண்டவர் கொடுத்துட்டார். உங்கள் வீட்டின் தேவையை ஆண்டவர் கொடுத்துட்டார். எஸ் ஃபாதர். இந்த மாதத்திற்கு எவ்வளவு வேணுமோ அதை விட அதிகமாய் எஸ்பார் நான் ரிலீஸ் பண்ணுறேன். அவன் கைகளில் கிடைக்கட்டும். அவன் பேங்க் அக்கௌண்ட் நிரம்பட்டும். லெட் த மணி ஃப்ளோ. லெட் த மணி ஃப்ளோ. லெட் த மணி ஃப்ளோ. சொல்லுங்க, ஐ ரிசீவ். சொல்லுங்க, நான் பெற்றுக்கொள்கிறேன். அப்பா, நான் பெற்றுக்கொள். இந்த மாதத்தினுடைய எல்லா தேவைகளுக்கு மீறி நான் பெற்றுக்கொள்கிறேன். நான் பெற்றுக்கொள்கிறேன். ஐ ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம். ஒவ்வொரு வீட்டிலும் தேவனுடைய சமாதானம், டெலிவரன்ஸ், விடுதலை உண்டாகட்டும். வழிகள் திறக்கப்படட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் அனுபவிப்பார்களாக. Let them enjoy the blessed life in you, Lord. In you, Lord. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். பலவீனங்கள் மாறுகிறது. எல்லா பலகீனமும் மாறுது. Yes, Father. புது பலன், புது பலன், நியூ ஸ்ட்ரெங்க். எல்லாம் டைப் பண்ணுங்க. நியூ ஸ்ட்ரெங்க், நியூ ஸ்ட்ரெங்க். சொல்லுங்க, இட்ஸ் a நியூ ஸ்ட்ரெங்க். ஐ ஹாவ் a நியூ ஸ்ட்ரெங்க். நியூ ஸ்ட்ரெங்க். சொல்லுங்க, நியூ ஸ்ட்ரெங்க். ஆமென். புது பலன், புது பலன். உங்களுக்குள்ள அந்த புது பலன் உண்டாகிறது. For glory of God. ஒவ்வொருத்தருக்கும் புது பலன். Bless everyone. குமுதா சிஸ்டர், உங்களை நான் பிளஸ் பண்ணுறேன். கனகேஸ்வரி சிஸ்டர் பிளஸ். ஜெயதேவல் பிளஸ். சண்முகம் பிரதர் பிளஸ். எஸ் ஆல்பின், ஐ பிளஸ் யூ. பிளஸ் யுவர் ஃபேமிலி பிரதர். பிளஸ் யூ. நிஷா, அவங்க ஃபேமிலியை பிளஸ் பண்ணுறேன். பிந்து சிஸ்டர், உங்களை பிளஸ் பண்ணுறேன். மீரா சிஸ்டர், ஐ பிளஸ் யூ. ஐ பிளஸ் யூ. ரொசாரியோ, ஐ பிளஸ் யூ. எஸ் பிரிகிடா சிஸ்டர், ஐ பிளஸ் யூ. குடும்ப புது பலன், புது பலன். கவிதா சிஸ்டர், புது பலன், புது பலன். Jayarani Udaya, I bless you. Let the blessing of God be upon. Vanita sister, உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். பெருக்கம், பெருக்கம். தடைகள் மாறுகிறது. ஜூலி சிஸ்டர், yes Lord, I bless your family. Yes, Shobana, I bless you. Ravindran, yes, bless you. Pauline sister, bless you. At the new strength, fill you. Catherine sister, new strength, new strength, new strength. புது பலன், புது பலன். எஸ், எஸ், ஐ பிளஸ் யூ. ரூத் சிஸ்டர், ஐ பிளஸ் யூ. கிறிஸ் ராபின் பிரதர், ஐ பிளஸ் யூ, பிளஸ் யூ. சாந்தி ஆனந்த் சிஸ்டர், ஐ பிளஸ் யூ. லெட் எ நியூ ஸ்ட்ரெங்க் ஃபில் யூ. புதிய வாய்ப்புகள் உண்டாகட்டும். லெட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். புதிய வழிகள் திறக்கப்படுவதாக. நன்மைகளுக்கு நேராக காரியங்கள் திரும்புவதாக. சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நன்மைக்கு நேராக திரும்பட்டும். அருமை நாயகம், எஸ், நன்மைக்கு நேராக திரும்புகிறது. சவுந்தரராஜன், நன்மைக்கு நேராக திரும்புகிறது. வழிகள் திறக்கப்பட. ராஜதுரைய, எஸ், நன்மைக்கு நேராக திரும்புகிறது. எஸ், லதா சிஸ்டர், நன்மைக்கு நேராக எல்லாம் திரும்புவதா. ரேணுகா நெல்சன், நன்மைக்கு நேராக திரும்புவது. சித்ரா சிஸ்டர், நன்மைக்கு நேராக. எஸ், எஸ், எஸ். நெல்சன் டி ரோஸ், நன்மைக்கு நேராக. நியூ கிரேஸ், ஐ ரிலீஸ் ஃபேவர். நீங்கள் வேலை பார்க்குற இடங்களில் ஃபேவர் உண்டாகும். எஸ், ஜெய்சீலி சிஸ்டர், ஃபேவர். செல்வி சிஸ்டர், ஃபேவர். மேரி மெட்டில்டா சிஸ்டர், கிரேட் ஃபேவர். எஸ், ஃபேவர். Let it manifest. Justly sister, உங்கள் குடும்பத்துக்குள்ள ஃபேவர். எஸ், ரீட்டா சிஸ்டர், you are receiving the favor of God. சாய் சுதா சிஸ்டர், ஃபேவர். ஜானி பிரதர், ஃபேவர். I release that favor. பார்க்கிறவங்க ஒரு டைப் பண்ண இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம். எஸ், ராஜ்குமார் பிரதர், ஐ ஸ்பீக் ஃபேவர். ப்ரொடெக்ஷன். எஸ், ப்ரொடெக்ஷன். எஸ், ப்ரொடெக்ஷன். பிரியா லீனா, ஐ ஸ்பீக் ப்ரொடெக்ஷன். சரண்யா, ஐ ஸ்பீக் ப்ரொடெக்ஷன். பாதுகாப்பை நான் பேசுகிறேன்.
தடைகள் மாறுகிறது. எஸ், மாறுகிறது. ராணிமோகன் சிஸ்டர், தடைகள் மாறுகிறது, வழிகள் திறக்கப்படுகிறது. வெரோனிகா சிஸ்டர், வழிகள் திறக்கப்படுகிறது, வழிகள் கனகேஸ்வரி சிஸ்டர், உயர்வுகள் உண்டாகிறது. எஸ், விடுதலை உண்டாகிறது, குடும்பத்துக்குள்ள விடுதலை உண்டாகிறது, புது பலன். எஸ், நியூ ஸ்ட்ரெங்க். தேங்க்யூ ஃபாதர். ஒவ்வொருத்தர் மேலும் அப்படியே ஊற்றப்படட்டும். Let them be filled with your mighty power and presence, Lord. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், உடைய கரத்தில் வைக்கிறேன்ப்பா. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், இந்த நாள் சந்தோஷத்தின் நாள், இந்த நாள் மகிழ்ச்சியின் நாள், என் தேவன் உண்டு பண்ணின நாள். உடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சொல்லலாமா? Amen, amen, amen. Thank you all. ஷேர் பண்ணீங்களா? யாரெல்லாம் ஷேர் பண்ணீங்க? வீடியோவை ஷேர் பண்ணீங்களா? உடனே ஷேர் பண்ணுங்க. உங்கள் டைம் லைனில் ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் உடனே ஷேர். உங்கள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு இதை அனுப்புங்க. எஸ், லெட் திஸ் வேர்ட் டச் எவ்ரி. இந்த ஒரு மெசேஜ் யாராவது ஒருத்தங்களை நீங்கள் அனுப்புறதுனால அவங்க லைஃப் மாறும்னா அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். யோசிச்சு பாருங்கள். இந்த ஒரு வீடியோ ஒருத்தங்க லைஃப்பில் போய் ஒரு மாற்றத்தை கொடுக்குதுன்னு அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், அதனுடைய அறுவடை உங்கள் வாழ்க்கையில் உண்டா. Amen, amen, amen. Superb day. ஸோ இந்த டேஸ்லாம் நிஜமாக சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் தேவன் ஒவ்வொரு நாளும் நல்லா சூப்பராக நடத்திட்டு போகிறார். இந்த நாள்லாம் ஒரு சீடிங் மாதிரி, நீங்கள் விதைக்கிற விதைகள் மாதிரி அதனுடைய அறுவடை காலங்காலமாக இருக்கும், காலங்காலமாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எஸ், ஷாலினி சிஸ்டர், எஸ், ஐ பிளஸ் யூ. எஸ், எஸ், சத்யராஜ் பிரதர், பிளஸ் யூ. ஆல்பின் பிரதர், பிளஸ் யூ. ஸோ புதிதாக நிறைய பேர் வாட்ச் பண்ணுவீங்க. யாராவது நியூ இப்போ தான் பிரதர் ரீசெண்டாக உங்கள் வீடியோஸ்லாம் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் இடம் எங்கேருந்து நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க நீங்கள் போடுங்க பார்க்கலாம். எஸ் 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 போடுங்க பார்க்கலாம். எங்கேருந்து வாட்ச் பண்ணுறீங்க, எந்த ஊர் அப்படின்னு போடுங்க. தொடர்ந்து நீங்கள் கனெக்டடாக இருக்கலாம். எஸ், நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேயா? சரி, இன்றைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஹவு டு டேக் அ டிசிஷன். ஒரு முடிவுகளை நாம் எப்படி எடுக்கிறது, இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாளைக்கு அப்படிலாம் நம்ம இதை குறித்து நிறைய பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டார்டிங். நேற்று நான் அதை சொல்லியிருப்பேன். இப்போ ரீசெண்டாக நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ஹவு டு இன்ஹெரிட் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட் in our life. Yes, Violet sister, I bless you, bless you. George Rajani, I bless you. Yes, bless you. So எப்படி தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்கிறது. மேரி ஃப்ரம் ஸ்ரீலங்கா, ஓகே, bless you brother, bless you sister. Yes, ஷண்முகம்னு பேர் இருக்கு. ஓகே, குட். சரி, பிரியா ஒல்லீனா ஃப்ரம் ஸ்ரீலங்கா, ஓ வண்டர்ஃபுல், bless you sister, bless you. சரி, கேளுங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் கவனமாக கேளுங்க. இன்பா ஃப்ரம் குடியாத்தம், ஓ குட், குடியாத்தத்தில் வாட்ச் பண்ணுறீங்களா? சூப்பர், தேங்க்யூ. ஸோ தொடர்ந்து நம்ம புதிதாக இருக்கிறவங்க நீங்கள் மார்னிங் ப்ரேயர் அட்டன் பண்ணுங்கள், இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், எங்களுடைய ஜூம் ப்ரேயர் இருக்குது சாட்டர்டே சண்டே. ஃபேஸ்புக்கில் வர மாட்டோம், ஜூமில் இருக்கும். ஓகேங்களா? அந்த லிங்க் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து போடுவோம். இல்லைனா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எங்கள் நம்பருக்கு. எங்கள் நம்பர் இந்த வீடியோக்கு கீழே இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறவங்களும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எஸ், சரி, இப்போ முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு காரியம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். நான் நிறைய பேசிட்டோம். நம்ம வந்து ஒரு அற்புதத்தை தேடி, அற்புதம் நடக்காதா, இதில் ஒரு அற்புதம் நடக்காதா, இதில் ஒரு மிராக்கிள் நடக்காதா, இப்படின்னு இருக்கிற மனநிலையிலிருந்து போய் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருந்து ஒரு மாற்றமுள்ள ஒரு வாழ்க்கை, எப்படி அற்புதங்கள் தேவையே இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? அற்புதமே வேணாமா? ஆமாங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதங்கள் தேவைப்படாது. You no need any miracle because you are already blessed. இப்போ வியாதி சுகமாகணும், ஆண்டவர் ஒரு அற்புதம் பண்ணணும் அப்படின்னு காத்து கொண்டு இருக்கிறோம். ஐயோ, என் உடம்புல இருக்கிற வியாதிகள் சுகமாகணும், தேவனுடைய அற்புத கரம் என் வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நான் சொல்றேன், நீங்கள் வியாதியே இல்லாத சுகத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதுக்குங்க ஹீலிங் எவாஞ்சலிஸ்ட்? தேவையே கிடையாது. we no need any healing evangelist. நான் வந்து அவங்க தவறுன்னு சொல்லல, தேவைப்படாதுன்னு சொல்றேன். ஏன்னா சுகமாகவே இருக்கிறேன். when I was completely healed and healthy,
why I need a doctor. ஒரு மருத்துவர் தேவை கிடையாதுல்ல, அந்த மாதிரி அற்புதம் தேவை இல்லைங்கிறேன். இவன் இந்த ஐயோ இவ்வளோ கடன்ல இருக்கேன் பிரதர், எக்ஸ்ட்ரீம் கடன், இதுல இருந்து வெளியே வரணும், ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்ய மாட்டாரா, ஒரு அற்புதம் இன்று செய்ய மாட்டாரா, என்னை காண செய்ய மாட்டாரா அப்படின்னு நம்ம பாடுறோம், கேட்கிறோம். நான் சொல்றேன், உங்களுக்கு சத்தியம் புரிந்து விட்டால், தேவன் எந்த இடத்தில் நீங்க இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்னு புரிந்துட்டா ஒரு அற்புதம் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடத்துல இருப்பீங்க. அங்க பாருங்க, பணம் உங்ககிட்ட அதிகமா இருக்கு, பொருளாதாரம் உங்களுக்கு அதிகமா இருக்கு, நிரம்பி வழிகிற ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா நீங்க கடனை மாத்தணும், கடன்ல இருந்து வெளிவரணும்னு ஜெபிக்க மாட்டீங்க. ஏன்னா கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, சொல்லுங்க டெப்ட் ஃப்ரீ லைஃப். டைப் பண்ணுங்க, யாரெல்லாம் இந்த வாழ்க்கையை நான் அனுபவிக்கணும், டெப்ட் ஃப்ரீ லைஃப், டெப்ட் ஃப்ரீ லைஃப், கடன் இல்லா வாழ்வு, கடன் இல்லா வாழ்வு. யோசிச்சு பாருங்க, கடனே இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களால யோசிக்க முடியுதா? இந்த உலகம் அதை யோசிக்க விடாது. சொசைட்டி என்ன பண்ணாது, உங்களை யோசிக்க விடாது. நீங்க மொபைல்ல சும்மா இருந்தா கூட உங்களுக்கு என்னதான் ஒரு மெசேஜ், கடன் நாங்கள் உங்களுக்கு, இப்போ அப்படிலாம் வருதுங்க. நிறைய பேர் அதை நம்பி போய் மாட்டிக்கிட்டாங்க. சிலர் சொல்லுவாங்க, பிரதர் ஒரு மெசேஜ் வந்தது பிரதர் மொபைல்ல, நானும் அதை நம்பி உள்ள போயிட்டு தேவையில்லாம ஒரு அமௌண்ட்டை வாங்கி அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, கடன் பார்த்தா கெட்டுறது 3 மடங்கு, கெட்டலைன்னா வேற மாதிரி பண்றானுங்க. சும்மா இருந்திருக்கான், சும்மா தான் இருக்கிறாங்க. மொபைல்ல வரும், உங்க நம்பர், உங்களுக்கு நாங்கள் 5 லட்சம் ரூபாய் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம், 10 லட்சம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம், 25 லட்சம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். பாருங்க, நீங்க சும்மா இருந்தா கூட இன்னைக்கு இருக்கிற உலகம், இந்த இருளின் அதிகாரங்கள் என்ன பண்ணுது, உங்களை கடன்காரனா மாத்துது. உங்களுக்கு அனுப்புறாங்க மெசேஜ, கடன் வாங்குங்க, 3 நாள், சிலர்லாம் 3 நிமிடம் உங்க அக்கௌண்ட்ல இத்தனை லட்சம் ரூபா வந்துடும், இத்தனை 1000 ரூபா. உடனே ஆசை எல்லாருக்கும், ஐயோ ஆண்டவர். ஒருத்தங்க அப்படிதான், ஒரு சிஸ்டர், அவங்க பிரச்சனையில இருக்காங்க, திடீர்னு ஒரு மெசேஜ் வருது, உங்களுக்கு நாங்கள் இத்தனை லட்சம் ரூபாய் கடன் கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து, உடனே ஒரே சந்தோஷம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, அல்லேலூயா. எப்படி அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, இந்த பேங்க்ல இருந்து எனக்கு இத்தனை லட்சம் ரூபாய் கடன் வருதே. உங்களுக்கு புரியல, அது கடவுள் கொடுக்கல, பிசாசு அனுப்புறான். உங்களை மறுபடியும் கடன்குள்ள போய் நீங்க அழணும், கஷ்டப்படணும், அவமானப்படணும், வேதனைப்படணும்னு பிசாசுடைய திட்டம். அப்போ தேவனுடைய சத்தியம் என்ன, கடனில்லா வாழ்வு, கடனே இல்லாம வாழ்ற வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதுதான் புரிஞ்சுட்டா, இப்ப நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா, இப்பவே மாறிடுச்சு உங்க லைஃப். இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இது வரைக்கும் இப்படி எல்லாம் பண்ணிட்டேனே பிரதர், தெரியாம மாட்டிக்கிட்டேனே, இப்படி எல்லாம் நீங்க பிரஷர்ல இருக்கலாம். குட் நியூஸ், இந்த செகண்ட் முடிவு பண்ணுங்க. பிரதர் சொல்றாரு, கடனே இல்லாத ஒரு லைஃப் இருக்கா? இருக்கு. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கா? இருக்கு. ஓவர் ஃப்ளோல ஒரு வாழ்க்கை இருக்கா? இருக்கு. நிரம்பி வழிகிற ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ ஆசீர்வாதமாய் இருப்ப. அப்படின்னா என்ன? நீ மட்டும் ஆசீர்வதிக்கப்பட மாட்ட, உன் மூலமாய் ஒரு தேசமே ஆசீர்வதிக்கப்படும், உன் மூலமாய் ஒரு குடும்பமே, உன் எல்லையே ஆசீர்வதிக்கப்படும். அந்த இடத்தை நம்ம யோசிக்கணும். ஆனா இந்த சொசைட்டி என்ன பண்ணாது, உங்களை விடாது. உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கும், கடன் வாங்கிக்கோ கடன் வாங்கிக்கோ. நீங்களும் என்ன பண்ணுவீங்க, ஆஹா இந்த நம்ம என்ன நினைச்சுக்கோ, இந்த கடனை வாங்கி இந்த கடனை அடைப்போம், அந்த கடனை வாங்கி இங்க அடைப்போம். இந்த ரொட்டேஷன் மைண்ட், இது இந்த மைண்ட் இருந்தா எழுதி டைரியில வச்சுக்கோங்க, நீங்க கடன்ல இருந்து வெளி வரவே மாட்டீங்க. என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க காலையிலேயே? நிஜமாங்க, நம்ம ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடனை வாங்கி, இதை அடைக்க அதை வாங்கி, அவங்கள சமாளிக்க, நம்ம என்ன எதுக்காக அப்படி பண்றோம்? அவமானப்பற்றக்கூடாது, இந்த டேட் வந்தா நம்ம அவமானம் ஆயிடுமே, அதுக்காக இப்படின்னு சொல்லி பண்றோம்ல. என்னைக்காவது ஒரு நாள் அவமானப்பட்டுரும். ஏன்? கடன் அவமானப்படுத்தும், நம்மளை அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போகும். நீங்க பயந்து பயந்து ஓடினாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு குழி என்ன பண்ணுவோங்கள, அமிழ்த்து விடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் வேணாமா, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணாம். இந்த பிரச்சனை மேல பிரச்சனையில பணம் 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 என்னத்துங்க, ஸ்டாப் பண்ணுங்க. இன்னைக்கு முடிவு பண்ணுங்களேன், கடனே வாங்க மாட்டேன். உடனே யோசிப்போம், கடன் வாங்க மாட்டேன், அப்பதாங்க வெளியே வர முடியும். when you decide you will come out. சோ அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும்னா என்ன பண்ணணும்? இன்னைக்கு அதை தான் பேச போறோம், இன்னையில இருந்து பேச போறோம். இதுவும் பணத்தை பற்றி மட்டும் நான் பேசல, ஏன்னா இன்னைக்கு எல்லா காரியமும் இருக்கு. நம்ம உடம்பு கூட அப்படித்தாங்க, நம்ம உடம்பு எப்படி இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும்னு விரும்புறாரு.
சிக்னஸ் மேல சிக்னஸா இருக்கணும்னு ஆண்டவருடைய விருப்பம் கிடையாது. அப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைனா என்ன? சுகத்தில் இருப்பது, நல்லா ஹெல்த்தியா இருப்பது. அப்படித்தானே? யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க? நான் சொல்றேன், நீங்க ஹெல்த்தியா இருக்கிறீங்கன்னு பிலீவ் பண்றேன். நான் பிலீவ் பண்றேன். நீங்க பிலீவ் பண்றீங்களா? சொல்லுங்க, ஐ எம் ஹெல்த்தி. டைப் பண்ணுங்க. உடம்பு வலிக்குது பிரதர், கை காலெல்லாம் கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல, முதல்ல நம்புங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், முதல்ல உங்க மனதுல நீங்க சுகமா இருக்க முடியும்ங்கிறத நம்புனீங்கன்னா, if you believe you can live a healthy life, then it will manifest in your body. அது உங்க உடம்புல வெளிப்பட ஆரம்பிக்கும். நம்ம மைண்ட் ஃபுல்லா நெகட்டிவா கேட்டுக்கணும். ஃபுட் எல்லாம் அடுத்தது தாங்க. ஃபுட்டு இருக்கு இல்லையா, உணவும் பிளே பண்ணுது. நம்ம ஹெல்த்தியா இருக்கிறதற்கு சரியான உணவுகளை சாப்பிடணுமா? கண்டிப்பா. எக்ஸசைஸ் பண்ணணுமா? கண்டிப்பா. நம்ம உடலுக்கு நம்ம என்ன தேவை? மூமெண்ட் தேவை. அதெல்லாம் முக்கியம்தான். உணவு முக்கியம், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் முக்கியம். அதை விட முக்கியம் நம்மளுடைய மனது, மைண்ட். நான் போன வாரம் ஃபுல்லா அதான் பேசுறேன். உங்க மனநிலை தான் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க பண்ணும். இல்லைன்னா சுத்திக்கிட்டே இருக்க பண்ணும். நீங்க சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். டைம் இப்படி சுத்தி திருப்பி அதே பிரச்சனை, திருப்பி. அப்போ நம்ம மனநிலை, மைண்ட் செட்டை மாத்த நாம் ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வந்துருவோம், ஒரு நிலையான ஒரு இடத்துக்கு வருவோம் பாருங்க. அப்ப நம்ம உடம்பையும் பாருங்க, ஆண்டவர் மனதுல தான் மாத்த சொல்றாரு. முதல்ல எப்படி என்னால சுகமாய் வாழ முடியும், என்னால சுகத்துல இருக்க முடியும் அப்படிங்கறத மைண்ட்ல கொண்டு வந்துருங்க. இந்த மைண்ட் அது வந்துடுச்சுன்னா உங்களுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் மாற ஆரம்பிக்கும். உங்களை மீறி வாக்கிங் போக ஆரம்பிப்பீங்க. உங்களை மீறி இந்த ஃபுட்டு வேணான்பீங்க, அந்த ஃபுட். புரியுதா? இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் இன்னர் சைடு. உங்கள் உள்ளத்துல, உங்க மனதுக்குள்ள முடிவை எடுத்தப்புறம் நான் சுகமா இருப்பேன், சுகமா இருக்கிறேன், சுகம் என்னுடையது அப்படின்னுங்க இந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல உங்க மனசுல கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்க உணவு பழக்க வழக்கங்கள் மாற ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கிற முடிவுகள் அதுக்கேத்த மாதிரி இருக்கும். புரியுதா? இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் மைண்ட். அதே மாதிரிதான் பொருளாதாரத்துல கடன் இல்லாம வாழ முடியும். இப்போ வீடு கட்டுறீங்க, கண்டிப்பா இஎம்ஐ எடுத்து லோன் எடுத்து தான் கட்ட முடியும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்றாங்க இல்லையா? உங்களுக்கு ஆட் வரும்போதே, சார் உங்களுக்கு இவ்வளவு நாங்க சாங்ஷன் பண்றோம், மாசம் இவ்வளவு கட்டலாம். ஏன் இன்டைரக்டா உங்களை கடனாளி ஆக்குறான். 20-30 வருஷம் நீ கடனாளி, எனக்கு நீ அடிமை. ஒரு கம்பெனி என்ன பண்றான்? அடிமைப்படுத்துறான். உங்களுக்கு தெரியல. நமக்கு என்ன நினைப்போம்? நமக்கு ஒரு சொந்த வீடு. See, you didn't understand. You are a slave. நீங்க அடிமையில இருக்கிறீங்க, அடிமைத்தனத்துல இருக்கீங்க. பல வருஷம் அவனை பிடிச்சு வச்சிருக்கிறான். எப்படி பிரதர் அடிமைத்தனம்? எங்க சொந்த வீடாச்சே. சரி 3 மாசம் கட்டாதீங்க. 3 மாசம் சார் ஒரு 3 months கட்ட மாட்டேன்னு சொல்லுங்க. வீட்டு முன்னாடி நிப்பான், வாசல்ல நிப்பாங்க. யாரு? லோன் கொடுத்தவன். சோ என்னதான் இருந்தாலும், நம்ம சொந்த வீடு கட்டினாலும், கார் வாங்கினாலும், என்ன வாங்கினாலும், ஒரு கடன் எடுத்து நீங்க வாங்கினீங்கன்னா அவர்களுக்கு நீங்கள் அடிமை. பட் காட்ஸ் பெஸ்ட் அது கிடையாது. எப்படி பிரதர்? நம்மளால கடன் இல்லாம வீடு கட்ட முடியுமானா, நீங்க மைண்ட்ல கொண்டு வந்தீங்கன்னா முடியும். மைண்ட்ல கொண்டு வந்து பாருங்க, முடியுங்க. அதுக்கான வழிகள் திறக்கப்படும், வாசல்கள், எவ்ரிதிங் வில் ஓப்பன். நம்ம அப்படி யோசிச்சதே கிடையாது. என் பிள்ளைங்களை கடன் இல்லாம படிக்க வைக்க முடியுமா? முடியும். நீங்க ப்ராஸ்பரஸா வாழ முடியும். நம்ம நினைச்சிட்டோம் கோடியா பணம் இருந்தா அதுதான் ப்ராஸ்பரிட்டி. இல்ல, கோடி வரும். ஆனா உங்களுக்கு வர வருமானத்திலேயே நீங்க நல்லா வாழ்ந்து மீதம் எடுக்கிறீங்கல்ல, அதுதான் ப்ராஸ்பரிட்டி. இருக்கிற உங்களுக்கு வருகிறதில்லே சந்தோஷமாக வாழ்ந்து, நிறைவிலே வாழ்ந்து, மீதம் இருக்குது இல்லையா, அதுதான் ப்ராஸ்பரிட்டி. கடன் இல்லாமல் மீதம் இருக்குதுன்னா அது ப்ராஸ்பரிட்டி. நீங்க லட்சக்கணக்கா சம்பாதிக்கிறீங்க, ஆனா கடன்ல இருக்கீங்கன்னா இட் இஸ் பாவர்ட்டி. அது தரித்திரம். லட்சமா வருது, இவ்வளவு லட்சம் வருது பிரதர், ஆனா ஒண்ணுமே இல்ல, இவ்வளவு கடன் இருக்கு, வேஸ்ட். நீங்க பாவர்ட்டில இருக்கீங்க, தரித்திரத்தின் இருக்கிறீங்க. அது அபண்டன்ஸ் கிடையாது. வெளியே வேணா காட்டிக்கலாம், நீங்க கார்ல போலாம், வெளியே சூட்டு கொண்டு போடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா கடன்ல இருந்தீங்கன்னா தட் இஸ் நாட் அ ப்ராஸ்பரிட்டி லைஃப். ப்ராஸ்பரஸ் லைஃப்னா வெறும் டிஷர்ட்டை போட்டுட்டு ரோட்ல செருப்பை போட்டு நடக்கலாம். ஆனா ஒரு கடன் இல்லாமல் நிம்மதியாக இருந்தீங்கன்னா நீங்களே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யாரெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு லைஃப் வேணும்னு நினைக்கிறீங்க? இட்ஸ் நாட் அபவுட் யுவர் ட்ரெஸ், நாட் அபவுட் யுவர் கார், நாட் அபவுட் யுவர் பில்டிங். இட்ஸ் அபவுட் யுவர் ஹார்ட். எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன், ஒரு கடன் இல்லப்பா, ஐ எம் சோ ஹாப்பி, நிம்மதியா சாப்பிடுறேன், நிம்மதியா தூங்குறேன்,
ஜாலியா வெளியே போறேன், ஹெல்த்தியா இருக்கிறேன், அப்படியே நடந்து போனா ஒரு 2 கிலோமீட்டர் நடக்க முடியுது. அதுதாங்க பிளஸட் லைஃப். உங்க சரீரம் பிசிக்கலி யூ ஆர் ஃபிட், நீங்க நல்லா நடக்கிறீங்க, ஓடுறீங்க, நல்லா சாப்பிடுறீங்க, ஒரு கடன் இல்ல, நிம்மதியா இருக்கிறீங்க. யாராவது வந்து ஹெல்ப் கேட்டா என்ன புடிப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றீங்க பாருங்க, அந்த லைஃப் தாங்க பிளஸட் லைஃப். அந்த லைஃப்க்கு எப்படி போறது? அது காரணம் நாம் எடுக்கிற முடிவுகள்னு ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன். இது எங்க மிஸ் ஆகுதுன்னா, உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஒவ்வொரு தருணத்திலும் ஒரு முடிவை எடுக்கிற ஒரு காரியம் வரும். டிசிஷன் மேக்கிங். டைப் பண்ணுங்க பார்க்கலாம். டிசிஷன் மேக்கிங். முடிவுகளை எடுக்கிறது ஒரு பெரிய ஆர்ட். இட்ஸ் ஆர்ட் ஆஃப் மேக்கிங் டிசிஷன். ஒரு ஆர்ட், ஒரு கலை. ஒரு முடிவை எடுக்கிறது வந்து மட்டும் நீங்க தேர்ந்துட்டீங்கன்னா உங்க லைஃப்ல மிஸ் ஆக மாட்டீங்க. இத செய்யணுமா வேண்டாமா, இங்க போகணுமா வேண்டாமா, இவங்களோட சேர்ந்து பண்ணணுமா பண்ணக்கூடாதா, இதை அவாய்ட் பண்ணணுமா வேணுமா, இப்படி நம்ம வாழ்க்கையில நிறைய முடிவுகளை எடுக்கிற சூழ்நிலை வரும். அதை எடுக்க தெரிஞ்சிட்டோம்னா முடிஞ்சிச்சு. இப்ப உங்களுக்கு தோணும், எப்படி பிரதர் எடுக்கிறது, எப்படி பிரதர் எடுக்கிறது? நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஈஸியா சுலபமா யோசிக்காம தலையை போட்டு குழப்பிக்காம ஐயோ ஒண்ணுமே பண்ணாம சிம்பிளா முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. யாரெல்லாம் அதை தெரிஞ்சுக்கணும்? நீங்க குழம்பவே வேணாம். நீங்க என்ன பண்ண வேணாம், குழம்பி ஐயோ இதை எடுக்க ஐயோ என்ன பண்ண அதெல்லாம் வேணாம். யோசிச்சு மண்டையை போட்டு ரூம் போட்டுலாம் யோசிக்க வேணாம். முடிவு எடுக்க சிம்பிளா எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள்ங்க. அதை தான் பார்க்க போறோம். இப்போ யோசிச்சு பாருங்க, என் பையன் இருக்கான் ஜோஷ்வா, பிரின்ஸ் இருக்கான். இப்போ என் பசங்க டெய்லி வந்து என்கிட்ட வந்து இதை செய்யணுமா அதை செய்யணுமா அப்படி பண்ணணுமா அப்படிலாம் ரொம்ப கேட்கறது இல்லை. அவன் பாட்டுக்கு வரானுங்க, அவன் சாப்பிட்றான், போறான், நான் வெளியே கூட்டிட்டு போறேன், எல்லாம் ரொம்ப டிசிஷன் மேக்கிங்கிறது ரொம்ப கிடையாது. ஏன்னா நான் அவனுக்காக டிசைட் பண்றேன். நல்ல கவனமா கேளுங்க. என் பையனுக்காக நான் முதல்ல டிசைட் பண்ணேன். என்னோட பையன் இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு வெளியே கூட்டிட்டு போறேன்னா நான் பிளான் பண்ணிடுறேன். இன்னைக்கு வெளியே கூட்டிட்டு போலாம், இங்க பண்ணலாம், என்னென்ன முடிவு பண்ணிடுறேன். அவன் வந்து ஓகேப்பா போலாமா, இப்ப நான் சொல்றத நான் என்ன சொல்றேனோ அதை ஓகே கேக்குறாங்க. உடனே அவன் என்ன பண்றான், போறான். ரொம்ப குழம்புறது இல்ல இல்லையா? முடிவை எடுக்கிறத நாம எடுக்காம இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவரை ஃபாலோ பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் சூப்பர். யாருக்கெல்லாம் புரியுது? இப்ப நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, இந்த உதாரணம் புரியும். இப்ப நான் சொல்றது அடுத்தது ரொம்ப புரியும், கிளியரா புரியும். இப்ப நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, தனியா போறீங்க, உங்களுக்கு அந்த ஊரை பத்தி தெரியாது, எங்க போகணும்னு தெரியாது, எங்க சாப்பிடணும்னு தெரியாது, யூ டோன்ட் நோ எனிதிங். இப்ப நீங்க போகும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். 10 கடை இருக்கு, எந்த கடையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவதுன்னு தெரியல. இப்ப காலையில சாப்பிடணும், எங்க சாப்பிடுற யோசிக்கிறீங்க, இந்த கடை அந்த கடை அப்படின்னு யோசிக்கிறீங்க. யூடியூப்ல போய் பாக்குறீங்க, ஐயோ எவனும் போடலையே. எங்க தங்கணும் தெரியல, எந்த ஊரை சுத்தி பார்க்கணும்னு தெரியல இல்லையா? சப்போஸ் அத பத்தி நல்லா தெரிந்த ஒருவர், அந்த ஊரை பத்தி தெரிஞ்சு எங்க சூப்பரான சாப்பாடு கிடைக்கும், எங்க எது பெஸ்டா கிடைக்கும், அது தெரிந்த ஒரு நபர் உங்க பக்கத்திலேயே இருக்கிறாரு. உங்க வேலை என்ன தெரியுமா? கம்ப்ளீட்டா அவரை நம்புவது. இப்ப எப்படி ஒரு கைடு இருக்கிறாருங்க, ஒரு ஊருக்கு போறீங்க, ஒரு கைடு இருக்கிறாரு ஒருத்தர், அவருக்கு எல்லாமே தெரியும், எங்க சூப்பரான சாப்பாடு கிடைக்கும், எந்த இடத்துக்கு போனா தங்கலாம், எல்லாமே அவருக்கு தெரியும். ஏன்னா he know everything about that place. So if you trust him completely, நீங்க அந்த கைடை ட்ரஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணணும்? இப்ப அவர் சொல்லுவாரு இங்க சாப்பிடலாம்னா என்ன பண்ணலாம்? அவர்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணக்கூடாது. அது எப்படி இங்க எப்படி சாப்பிடுறது, அங்க பாருங்க இது இல்ல, நான் இங்க சாப்பிட மாட்டேன், எங்க வீட்டுல நான் இப்படி எல்லாம் சாப்பிட்டது கிடையாது, எனக்கு வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தான் இருக்கணும், அப்படி இப்படி எல்லாம் நீங்க கைடுட்டு ஆர்கியூ பண்ணீங்கன்னா கஷ்டப்படுவீங்க. என்ன பண்ணணும்? நமக்கு ஒண்ணும் தெரியாது, இவருக்கு எல்லாம் தெரியும். அமைதியா என்ன பண்ணிடலாம்? இவர் சொல்றத கேட்டுறலாம் தோணும்ல. அப்ப நீங்க அந்த கைடை பிலீவ் பண்ணிட்டீங்க, ட்ரஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிவு எடுக்கிறதோ எதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க என்ஜாய் பண்ணலாம். எதை பண்ணலாம்? ட்ரிப்பை என்ஜாய் பண்ணலாம். ஏன்? அவர் முடிவு பண்ணிடுவார். அவர் சொல்லிடுவாரு, மார்னிங் வந்து நம்ம இங்க சாப்பிடுவோம், மத்தியானம் இங்க சாப்பிடுவோம், காலையில இந்த இடத்த போய் சுத்தி பார்ப்போம், அப்பதான் மத்தியானம் அந்த பக்கம் வர முடியும், மத்தியானம் அந்த இடத்துக்கு போனாதான் ஈவினிங் இங்க வர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கைடு, ஒரு சுற்றி அவருக்கு தெரிந்த ஒருவர் நபர் என்ன பண்றாரு,
நமக்கு ஆலோசனை தர்றாரு. நம்ம என்ன பண்ணணும்? 100% நம்பணும். நீங்க நம்பலன்னா, சிலர் இருக்காங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உண்டு, ஒரு ஃப்ரெண்டு. அவர் என்னதான் நீங்க அவருக்கு கைடை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கைடு சொல்லுவாரு, காலையில நம்ம உதாரணத்துக்கு ஒரு ஹில் ரிசார்ட் போறீங்க, இப்போ கைடு சொல்லுவாரு, மார்னிங்கே நம்ம அங்க போயிட்டோம்னா மத்தியானம் இது நல்லா இருக்கும்னு சொல்றாருன்னா, இவர் என்ன பண்ணுவாருன்னா நம்ப மாட்டாரு. அது எப்படி? ஏன் மார்னிங் தான் போகணுமா, ஈவினிங் போக கூடாதா, நைட்டு போக கூடாதா, இப்படிலாம் ஆர்கியூ பண்ணுவார். ஏன்னா இவருக்கு யாரையுமே ட்ரஸ்ட் பண்றதுக்கான மனநிலையே இல்ல. ட்ரஸ்ட் பண்ணணும் நாங்க. அப்போ ஒரு நபரை நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும். எப்படி பண்ணணும்? முழுவதுமாக நம்பணும். சொல்லுங்க, முழுவதுமாக 100%. சொல்லுங்க, 100% ஒருவரை நம்பினால் மட்டுமே நீங்க டிசிஷன் எடுக்கிறதுல என்ன பண்ண வேண்டாம், குழம்ப வேண்டாம். ஏன்? அவர் பார்த்துக்குவாரு, அவர் நடத்துவார். சொல்லுங்க, 100%. டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இஃப் யூ பிலீவ். யார நான் சொல்றது ஜெனரலா, நீங்க யாரையாவது ஒருத்தங்க நம்பணும்னா முழுசா நம்பணும். சும்மா கொஞ்சம் அப்படி நம்பிக்கிட்டு இருந்தாலும் ஒரு ஜாக்கிரதையா இருக்கணும், ஒரு கண்ணு வச்சுக்கணும். சும்மா சொல்றதே, அது உலகத்துல நிறைய பேரை நம்மளால நம்ப முடியல. ரைட்? நான் சொல்ற நபர் யாரு தெரியுமா? சொல்லுங்க, ஹோலி ஸ்பிரிட். நான் சொல்ற நபர் யாரு தெரியுமா? உங்களுக்குள்ளே தங்கி வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியாகிய தேவன், the God, the Holy Spirit, God the Father, Jesus. ஆவியாக நமக்குள்ளே தங்கி இருக்கிற அந்த நபரை 100% நம்புகிற ஒரு இடத்துக்குள் வந்துட்டீங்கன்னா முடிவுகளை எடுக்கவே வேணாம், ஆவியானவரே நடத்துவார். அது எப்படி நடத்துவது? ஆவியினாலே எப்படி நடத்தப்படுவது? ஹோலி ஸ்பிரிட் மூலமா எப்படிங்க முடிவெடுக்கிறது? இதை தான் பார்க்க போறோம். இதை தான் நான் சொல்லி தர போறேன். ஆனா முதலாவது யாரை நம்பணும்? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நம்ப. எல்லாருக்குள்ளே, பிரதர் எனக்குள்ள இருக்கிறாரா நீங்க சந்தேகப்படாதீங்க, உங்களுக்குள்ள இருக்கிறார். அதான் இதை பாக்குறீங்க இந்த வீடியோவை. The God is in you. சொல்லுங்க, God in me. எல்லாரும் டைப் பண்ணுங்க, God in me. Let me trust this God 100%. 100% உள்ள இருக்கிற ஆண்டவரை நான் நம்பிட்டேன்னா போதுங்க, என் வாழ்க்கையை குறித்த பயமே தேவையில்லை. No need to fear about anything because the Father, the Holy Spirit is a guide, is a counselor. He's a counselor. அவர் ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை தருகிறவர், வழி நடத்துகிறவர். இயேசு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். சத்தியத்திற்குள்ளும் அப்படின்னா நீங்கள் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழுகிற சத்தியத்திற்குள்ளும் உள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மை நடத்துவார். சூப்பரா நடத்துவார். ஆனா எப்படி நடத்துவார், எப்படி அதை புரிந்து கொள்வது? இதுதான் தெரிஞ்சுக்கணும். அதை தான் நான் சொல்லி தர போறேன். இந்த வீக் ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், நாளைக்கு கண்டினியூ பண்ண போறேன். அப்ப யாரை நம்பணும்? எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை 100% நம்பணும். இந்த ஆவியானவரை நம்புவதுதான் உங்களை கானானுக்கு நேரா கொண்டு போறது. இந்த ஆவியானவருடைய நடத்துதல். ஆவியானவர் யார்? ஆவியானவர் எப்படி நடத்துவார்? முதல்ல யாரை நம்பணும்? ஹோலி ஸ்பிரிட். சரி, இப்போ ஒன்னே ஒண்ணு, நாளைக்கு மீதியை கண்டினியூ பண்றேன். நாளைக்கு மிஸ் பண்ணிடவே கூடாது. நாளைக்கு மார்னிங் 5:30 ஜாயின் பண்ணுங்க. அப்புறம் மண்டே, ஓகே, மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 5:30 இதே ஃபேஸ்புக் பேஜ்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலை போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணீங்கன்னா அதுல இருக்கும், இல்லை இதுலயுமே இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஈவினிங் ப்ரேயர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. ஈவினிங் சீங் மிராக்கிள்ஸ், நிறைய அற்புதங்கள் அனுபவிக்கிறாங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க. இது எல்லாம் நீங்களும் அனுபவிப்பீர்கள். சரி, இப்போ ஆவியானவரை 100% நம்ம பிலீவ் பண்றோம்ல, நம்புறோம். சரி, முதலாவது ஒரு பாயிண்ட், இன்னைக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, நாளைக்கு சொல்ல போறேன். இப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஃபர்ஸ்ட், ஆவியானவர் நம்மை நடத்தணும். பவுல் சொல்றாரு, ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனத்துல, நீங்க அது ஃபுல்லா வாசிச்சீங்கன்னா, ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். தட் மீன்ஸ் who are led by the Spirit of God. இன்னும் அநேக இடங்கள்ல பவுல் எழுதுவார், இன்னும் நீங்க சுவிசேஷத்திலையும் பார்க்கலாம், ஆவியினாலே நடத்தப்படுகிறது. Jesus was led by the Holy Spirit. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்டார். அப்ப ஆவியினாலே நடத்தப்படுவதுனா என்ன? ஆவியானவர், தேவன் நம்மை நடத்துகிற ஒரு அனுபவம் தான் ஆவியிலே நடத்தப்படுவது. இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆவியிலே நீங்க நடத்தப்படும் போதுதான் மெச்சூர்டா
கரெக்டான முடிவுகளை எடுக்க முடியும். முடிவு இல்லை, நீங்க அந்த முடிவுக்குள்ள இருக்க முடியும். ஆசீர்வதிக்கப்பட்ட காரியத்தை அனுபவிக்க முடியும். அப்ப ஆவியானவர் எப்படி நடத்துறாரு, இது முதல்ல புரியணும். சரி, ஆவியானவர் உங்களை நடத்துற விதம் முதலாவது புரிஞ்சுக்கோங்க. he never ever compel you. ஏன்னா எப்படி செய்ய மாட்டார்னு முத சொல்லிடுறேன். தேவ ஆவியானவர் உங்களை என்ன பண்ண மாட்டாரு, புஷ் பண்ண மாட்டார். he never push you, compel you. போடுங்க, he never push me or compel me. என்னை வலுக்கட்டாயப்படுத்த மாட்டார், என்னை தள்ள மாட்டார். இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்லி உள்ள இருந்து என்ன பண்ண மாட்டாரு. சிலர் சொல்லுவாங்கல்ல, ஆவியானவர் என்னை ஏவினார் அப்படிலாம் ஏவ மாட்டார். அது ஏவுறது அந்த அர்த்தம் வேற. ஆவியானவர் எப்படி நடத்துவார் அதை நான் சொல்றேன். he never ever push you. அப்படின்னா என்ன பிரதர், புஷ் பண்றதுனா என்ன? இப்போ உதாரணத்துக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் ஒரு தடவை பசங்களை ஸ்கூலுக்கு, ஒரு தடவை இல்லை நிறைய தடவை நடந்திருக்கு, ஸ்கூலுக்கு நாங்க இருக்கிற இப்ப சென்னையில ஒரு இடம் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் தெரியும். அந்த OMR, நாவலூர், சித்தலப்பாக்கம், பெரும்பாக்கம், இந்த ஏரியாலாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ சிட்டி ஆயிடுச்சு நாங்க இருக்கிற இடம். இப்போ ஸ்கூலுக்கு பசங்களை நான் கூட்டிட்டு போவேன் நம்ம கார்ல கூட்டிட்டு போகும்போது மோஸ்ட்லி என்ன நடக்கும்னா, அந்த ரோடு ஒத்தையடி பாதையா இருக்கும். எப்படின்னா ஒரு 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 கார் தான் போகும், அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா டைம் ஆயிடும், 8:30க்கு ஸ்கூலு. நான் கரெக்டா போவோமா, பார்த்தா அந்த ரோட்ல ஃபுல்லா மாடுங்களா இருக்கும், எரும மாடா இருக்கும், எல்லா மாடும் இருக்கும். என்ன பண்ணுங்க, உட்கார்ந்துட்டு இருக்கும். ரோடு ஃபுல்லா மாடா இருக்குங்க, நீங்க ஓட்டவே முடியாது. ஒரு தடவை இப்படி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு வண்டி போயிடுச்சு, திருப்பி அந்த மாடு உட்கார்ந்துடுச்சு. நானும் ஹார்ன் அடிச்சு பாக்குறேன், எழும்பும் இந்த மாடுங்க தெரியுங்களா, மாடுங்க ரோட்ல உட்காரும். நீங்க பிரதர் மாடுங்க ரோட்ல உட்காருமா? ஆமா, இந்த ஏரியால பாருங்க, நீங்க யோசிக்கலாம் மாடுங்க ஏன் ரோட்ல உட்காருதுன்னு. ஆக்சுவலா என்னன்னா, அதுங்க உட்கார்ந்து இருக்கிற காலங்காலமாக வருடமாக அதுங்க உட்கார்ந்துட்டு இருந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், ரோட போட்டுட்டோம். அதுக்கு என்ன யோசிக்கும், டேய் நாங்க இங்க உட்கார்ந்துட்டு இருந்த எங்க இடத்துல நீங்க ரோடவா போடுவீங்க, ரோட போட்டாலும் நாங்க உட்காருவோம். சோ என்ன பண்ணேன்னா, எனக்கு ஒண்ணும் பண்ணல, உடனே இறங்கி ஒரு கம்பு எடுத்தேன் பாருங்க, ஒரு பெரிய கம்பு எடுத்து, வேற வழி இல்ல, அடிக்கலாம் இல்ல, போய் என்ன பண்ண, 2 தட்டு தட்டி எந்திரா காலையில. அப்புறம் எல்லாம் அப்படியே நகர்ந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்பீடா, ஏன்னா திரும்பி உட்கார்ந்துரும். இதுதான் புஷிங். என்ன பண்ணது, போகாது. பாத்துறீங்களா, சில எருமை மாடெல்லாம் தள்ளவே முடியாது, அது அப்படியே இருக்கும். புஷ் பண்றது. இப்போ மாடுகளை என்ன பண்ணலாம், புஷ் பண்ணலாம். மாடுகளை என்ன பண்ணணும், புஷ் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி தான் நம்மள நினைச்சுக்கிறோம். பிரதர் நம்மளும் அப்படிதான் பிரதர், நம்மளாம் மாடுங்க தானே, ஆண்டவர் நம்மள எழுப்பி தள்ளி அடிச்சாதான் நம்ம செய்யறோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சில பிரசங்கமும் அப்படி வரும், ஏய் ஆண்டவர் ஒன்னா அடி பின்னிடுவாருன்னு. ஆனா இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து ஏ மாடே அப்படின்னு சொல்லல, ஏ ஆடே. சொல்லுங்க, என்ன பார்த்து மாடுன்னு சொல்லல, ஆடுன்னு சொன்னாரு. ஆடுன்னா டான்ஸ் இல்ல, ஆடு அப்படின்னா ஷீப். சொல்லுங்க, என் ஆடுகள் அப்படின்னு சொன்னார். உங்களை என்ன சொன்னாரு, மாடுங்கன்னு சொல்ல. ஏன் பிரதர், ஒண்ணு தானே? இல்ல, மாடுக்கும் ஆட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த மாடு மேய்க்கிறவங்களை பார்த்திருக்கீங்களா? இந்த மாடு மேய்க்கிறவங்க மாடுகளை என்ன பண்ணுவாங்க, அடிச்சு மேய்ப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? ஒரு அடி, ஓடு 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 ஓடுன்னு. பார்த்திருக்கீங்களா? மாட்டுக்கு கம்பு தேவைங்க, அடிச்சாதான் போகும். பார்த்திருக்கீங்களா? மாடுக்கு ஏதோ சொன்னல, மாடு போகாது. ஆனா ஆடுகள் இருக்குல்ல, ஆடுகளுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கிராமத்துல யாரெல்லாம் ஊர்ல பார்த்திருக்கிறீங்க? கிராமங்கள்ல, இன்னைக்கு சிட்டில எல்லாம் பார்க்க முடியறது இல்ல, ஊர்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஆடு மேய்க்கிறவங்க இந்த கூட்டமா தான் இருக்கும் ஆடுகள். இந்த ஆடுகளை திறப்பாங்க, அந்த கூட்டுல இருந்த அந்த பட்டினா, அந்த நான் ரீசெண்டா கூட வீடியோ எல்லாம் பார்த்தேன், இந்த ஈரோடு, சேலம் அந்த பக்கங்கள்லாம் எல்லா ஊர்லயும், நாகர்கோயில்ல கூட இருக்கு. நான் ரீசெண்டா பார்த்தேன், ஒரு தாத்தா அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கிறாரு. ஒரு கூட்டம் ஆடு அவர் பின்னாடியே அப்படியே ஓரமா, ரோட்டு ஓரமா அப்படியே நடந்து போயிட்டு இருக்கு. அந்த தாத்தா கையில வேற எதுவும் இல்ல, ஒரு குச்சி இருக்கு. அந்த குச்சி கூட எதுக்குன்னா சும்மா இது பண்றதுக்கு, எடுத்து கொடுக்கறதுக்கு, களை எடுத்து கொடுக்கறதுக்கு. ஆடுகளுடைய தன்மை என்னவென்றால், மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு மேய்ப்பனுக்கு பின்னே செல்லுகிற ஒரு
நேச்சருடைய குணாதிசயம் உடையதுதான் ஆடுகள். ஆடுகள் மேய்ப்பன் சத்தத்தை கேட்டு நடக்குமா? இது பாருங்க, நிறைய பேருக்கு புதுசா இருக்கும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஆமா பிரதர், மேய்ப்பன் அங்க இருந்து அந்த ஆட்டுக்குன்னு ஒரு சவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, எனக்கு தெரியலன்னா நம்ம நாயை கூப்பிட்டு ஒரு சவுண்ட், ஒரு சத்தம் விட்டா அந்த ஆடுகள் அவன் பின்னாடியே போகும். ஒரு மேய்ப்பன் ரோட்டுக்கு இந்த பக்கம் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரோடுல நடந்துட்டு இருக்கான், பின்னாடி ஆடுகள் வந்துகிட்டு இருக்கு, இவர் இந்த பக்கம் திரும்பிட்டா இந்த ஆடுகள் அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அப்படியே திரும்பி போகுமா. யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க ஊர்கள்ல இந்த ஆடு மேய்க்கிறவங்க, ஒரே ஒருத்தர் இருப்பாரு, 100 ஆட்டை சாதாரணமா மேய்ச்சிட்டு இருப்பாரு. ஒரு லேடி தான் இருப்பாங்க, ஒரு பாட்டி இருப்பாங்க, வயசான பாட்டி, அவங்க கிட்ட ஒரு 100-150 ஆடு சாதாரணமா அவங்க சத்தத்துக்கு கீழ்ப்படியும். அவங்க ஒரு இடத்துல இருந்து 100 இடத்துக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. பாத்திருக்கீங்களா? நம்மளால யோசிச்சு பாருங்க, ஒரு பாட்டி எப்படி கூட்டிட்டு போக முடியுது? ஏன்னா அவங்க கையினால பிடிக்கிறது இல்ல, அவர்கள் சத்தத்தினால் அவங்க ஆடுகள் கேட்கிறது. இயேசு கிறிஸ்து அதை தான் சொன்னாரு, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். என் ஆடுகள் சொல்லுங்க, நான் யாருடைய ஆடு? எங்க அப்பாவுடைய. ஜீசஸ் சொல்றாரு, ஐ ஆம் த ஷெப்பர்ட், குட் ஷெப்பர்ட். நான் சொன்னேன் ஷெப்பர்ட், மேய்ப்பன் அவர். அப்போ அவர் சத்தத்தை கேட்டு நடப்பதுதான் ஆடுகள். ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும். அப்போ மாடு கிடையாது. நம்மள பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண மாட்டாரு? புஷ் பண்ண மாட்டாரு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் லீட் பண்ணுவாரு. லீடருக்கும் மேனேஜருக்கும் வித்தியாசம் இருக்கு. மேனேஜர் என்ன பண்ணுவார்னா, நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்களா, மேனேஜர், ஐ எம் எ ப்ராஜெக்ட் மேனேஜர், இந்த மேனேஜர், அந்த மேனேஜர். ஆனா லீடர் அப்படிங்கிற வார்த்தை வேறு. மேனேஜர் என்னன்னா, அவரே வேலை செய்ய மாட்டாரு, ஆனா எல்லாரையும் வேலை வாங்குவாரு. அவரு தான் மேனேஜர். மேனேஜருடைய எல்லாரையும் சொல்ல, பொதுவா மேனேஜர்னா என்ன, அவங்க செய்ய மாட்டாங்க, ஆனா எல்லாரையும் செய்ய வைப்பாங்க. ஏய் செய்டா, இதை செய்டா, சும்மாவே இருக்க விட மாட்டாங்க. அவங்க தான் மேனேஜர். லீடர் அப்படி கிடையாது. லீடர் அப்படியே முன்னாடி போவாரு, தான் ஒரு எக்ஸாம்பிளா இருப்பாரு, அவரை ஃபாலோ பண்ணி பின்னாடி போனோம். அவர் தான் லீடர். A leader always allows others to follow us. பரிசுத்த ஆவியானவர் ஒரு லீடர் பாருங்க, உங்களை லீட் பண்ணுவார். எப்படின்னா, மென்மையாக லீட் பண்ணுவாரு உங்களை. அவருடைய சத்தம் வித்தியாசமா இருக்கும். அவருடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்? அன்புல இருக்கும். அவருடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்? சமாதானத்துல இருக்கும், சந்தோஷத்துல இருக்கும். அப்போ யோசிங்க, உங்களுக்குள்ள இருந்து ஒரு காரியத்தை ஆவியானவர் எப்படி லீட் பண்ணுவாரு? அப்படி ஆவியானவர் செய்ய சொல்லுகிறது என்னவா இருக்கும்? குழப்பம் இருக்குமா? ஐயோ உடனே செய்யணும் அப்படி இருக்குமா? நிதானமா இருக்கும். அப்போ உள்ள இருக்கிற ஆவியானவர் லீட் பண்ண ஆரம்பிக்கிறது முன்னா, முதலாவது நீங்க அவருடைய சமாதானத்துக்குள்ள நிரம்பி இருக்கணும். when you are filled with God's peace, அந்த சமாதானத்திலேயே நிரம்பி அந்த மனசுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா, உங்களை மீறி நீங்க செய்வீங்க, கரெக்டா செய்வீங்க. நான் சொல்ல ஸ்லோவா செய்யுங்கன்னு சொல்ல, ஃபாஸ்டா செய்வீங்க, ஸ்பீடா செய்வீங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். அப்ப ஆவியானவர் நடத்தும் போது என்ன இருக்கும்? உள்ள சமாதானம் இருக்கும். அப்ப சமாதானம், அந்த சமாதானம் இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? when you don't feel peace when God leads, don't do that. அவ்வளவுதான். உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, உள்ளுக்குள்ள ஹாப்பியா இருக்கு, ஆண்டவருடைய சந்தோஷத்தை ஃபீல் பண்றீங்களா? அதுலயே செய்யுங்க. சமாதானம் இல்லாம ஏதோ போட்டிக்கு செய்யக்கூடாது, மத்தவன் செய்யறான்னு செய்யக்கூடாது, இவன் செஞ்சான்னு செய்யக்கூடாது, அவன் செஞ்சான்னு செய்யக்கூடாது. உள்ளுக்குள்ள ஒரு பீஸ், காட்ஸ் பீஸ். யூ நீட் டு பி லெட் பை த பீஸ் ஆஃப் காட். ஆமென். உங்களுக்கு எது சமாதானமா தோணுதுங்க? எந்த முடிவு? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு இருக்கு காலையில, இன்னைக்கு சில காரியங்கள் செய்யணும், அமைதியா உட்காருங்களேன். நான் ஒரு சிம்பிளா சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. நாளைக்கு இன்னும் நிறைய நான் எடுக்க போறேன். நாளைக்கு ஆவியிலே நடத்தப்படுறத இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினாரு, என்னென்ன செஞ்சாங்க, அதெல்லாம் நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, ஒரு குழப்பமா இருக்கா, என்ன பண்ணனே தெரியலையா, அமைதியா அங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு சேர்ல உட்காந்துக்கோங்க, இல்ல அமைதியா உட்காருங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தெரியல, இந்த முடிவெடுக்க எனக்கு தெரியல, என் பிள்ளைங்க லைஃப்ல இது என்ன பண்ணணும்னு தெரியல, யோசிச்சா குழப்பமா வருது, இதெல்லாம் நினைச்சா எனக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கு, என்ன பண்ணனே தெரியல ஆண்டவரே. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், எனக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, என்னை வழி நடத்த முடியும்பா, நான் உங்ககிட்ட என்னை ஒப்பு கொடுக்க, சரண்டர். நீங்க அப்படியே அமைதியா, நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், இந்த விஷயத்த நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அமைதியாகுங்க. அமைதியாங்க, நான் சொல்றேன் பாருங்க, நீங்க அமைதியா விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள பாருங்க அப்படியே ஒரு
அவன் அப்படியே அமைதி வரும். நீங்க அதை ஃபீல் பண்ண முடியும். யாரெல்லாம் ஃபீல் பண்ணீங்க காட்ஸ் பீஸை? அவர் அப்படியே அதுக்கப்புறம் உங்க மனசுக்குள்ள ஒண்ணு தோணும் பாருங்க. அதுக்கப்புறம் உங்களை மீறியே செய்வீங்க. சில விஷயம் உங்களை மீறி செய்ய மாட்டீங்க. சில விஷயங்கள் நோன்னு சொல்லிடுவீங்க. தட்ஸ் வாட் ஹோலி ஸ்பிரிட் லீடர்ஸ். நீங்க அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பாருங்க அவர் செய்வார் பாருங்க, வேலையை தானா நடக்கும். அதுக்கப்புறம் நீங்க எடுக்கிற முடிவுகள் நிஜமா ஜஸ்ட் சரண்டர், அவ்வளவுதான். நான் சொன்னேன்ல, ஈஸி. 100% ட்ரஸ்ட் பண்ணுங்க. அப்பா இன்னைக்கு ஃபுல்லா நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே. ஆனா நீங்க அவர் நடத்தும் போது உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி நடத்த மாட்டாரு, டென்ஷனா நடத்த மாட்டாரு. அப்போ உங்களுக்குள்ள டென்ஷன் வருது, பிரதர் ஆவியானவர் தான் நடத்துறாரு, ரொம்ப டென்ஷனா இருக்குன்னா ஆவியானவர் நடத்தல, வேற ஏதோ நடத்துது. அப்ப என்ன பண்ணுங்க, அமைதியாயிருங்க. எப்பெல்லாம் டென்ஷன் வராதுன்னு சொல்லல, கோபம் வராதுன்னு சொல்லல, கோபம் வரும், டென்ஷன் வரும். ஏன்னா இன்னைக்கு நீங்க நம்ம சூழ்ந்து அப்படிதான் இருக்கிறோம். நம்ம மனம் இன்னும் ஃபுல்லா மறுரூபமாக்கப்படலை. அப்போ ஒரு மாதிரி நீங்க கஷ்டமா இருக்கு, டென்ஷனா இருக்கு, ஐயோ அப்படின்னா ஒண்ணு சொல்றேன், அமைதியாயிடுங்க. போய் உட்கார்ந்துருங்க, கண்ணை மூடிட்டாவது உட்கார்ந்துருங்க அமைதியா. உங்களை மீறி அது எல்லாம் தானா குறையும், டென்ஷன் குறையும், அப்படியே அப்பாடா. உங்களை மீறி அப்படியே இல்லை, ஒரு வர்ஷிப் சாங்கை போடுங்க, உங்களுக்கு பிடிச்ச நல்ல சாங், அப்படியே ஆண்டவர் பிரசன்ஸ்ல இருங்க, டங்ஸ்ல பேசுங்க. அதுக்கப்புறம் பாருங்க உங்களை மீறி ஒரு நிதானம் வரும் மனசுக்குள்ள, அப்படியே நிதானம் வரும் பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க நீங்க போய் செய்யுங்க, எல்லாம் எவ்ரிதிங் வில் ஃபால், கரெக்டா போகும் எல்லாம். புரியுதா? இது நான் அப்படிதான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு டென்ஷன் வரும், உடனே இது வரும். அந்த நேரம் என்ன பண்ண மாட்டேன், முடிவு எடுக்க மாட்டேன், தள்ளி போட்டுருணும். எப்படி? பதட்டத்துல முடிவு எடுக்க கூடாது, கோபத்துல முடிவு எடுக்க கூடாது. பதட்டமா இருக்கீங்க, முடிவு எடுக்காதீங்க, கொஞ்ச நேரம் தள்ளி போடுங்க, ஒரு 5 நிமிஷம் தள்ளி போடுங்க. கோபமா இருக்கீங்க, வேணாம், தள்ளி போடுங்க. பயமா இருக்கு, பயத்துல முடிவு எடுக்க கூடாது. எப்படி? கோபத்துல முடிவு எடுக்க கூடாது, பதட்டத்துல முடிவு எடுக்க கூடாது, பயமா இருக்கு, ஐயோ முடிவு எடுக்காதீங்க. பயத்துல எந்த முடிவு எடுக்காதீங்க, தயவு செஞ்சு சொல்றேன். உங்களுக்கு கேட்கிறேன், ஏன்னா நிறைய பேரு பயத்துல முடிவெடுத்து வாழ்க்கையில கஷ்டப்பட்டிருக்காங்க. இது நடந்துருமோ, அது நடந்துரும், பயத்தில். பயமா இருக்கா, அமைதியா ஆண்டவர்கிட்ட கொடுங்க, அந்த பயம் வெளியே போகும். உங்களை மீறி ஒரு தைரியம் வரும், உங்களை மீறி ஒரு சந்தோஷம் வரும், சமாதானம் வரும். அதுல நீங்க எடுக்கிற முடிவுகள் சரியா இருக்கும். நெவர் டேக் டிசிஷன் இன் ஃபியர், கில்ட். ஒரு மாதிரி குற்ற உணர்வுல முடிவெடுத்துறாதீங்க. சிலர்லாம் பாருங்க, ஐயோ நான் என்ன பண்றது, எனக்கு தகுதியே இல்லை, ஐயோ அப்படின்னு முடிவெடுப்பாங்க. தயவு செஞ்சு எடுத்துறாதீங்க. குற்ற உணர்வு, அவமானம், ஒரு மாதிரி அவமானப்பட்டு முடிவெடுக்காதீங்க. எனக்கு அவமானமா இருக்கு அதனால நான் இதை செய்ய மாட்டேன், முடிவெடுக்காதீங்க. சிலர் அப்படிதான் வேலைக்கு போவாங்க, வேலையில ஏதாவது ஒரு ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப அவமானமா ஃபீல் பண்ணுவாங்க, ஷேமா ஃபீல் பண்ணுவாங்க, உடனே ரிசைன் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் ஃபீல் பண்றது, ஏன்டா ரிசைன் பண்ணோம், வேலையை விட்டுட்டோமே. தயவு செஞ்சு முடிவெடுக்காதீங்க, கோபத்துல முடிவெடுத்துறாதீங்க. சில கோபத்துல வேலையை விட்டுட்டு வந்துடுறது, கோபத்துல இதை விட்டுட்டு வந்துடுறது. அப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரி முடிவுகளை எப்படி எடுக்கணும், நிதானமாகுங்க. நிஜமாவே இப்ப நான் இந்த முடிவு எடுக்கிறது நான் ஆண்டவருக்குள்ள இருந்து எடுக்கிறேன்னா, அந்த சமாதானத்துக்குள்ள வந்துட்டு ரிசைன் பண்ணணுமா பண்ணுங்க, வேண்டாமா போகாதீங்க. சரி, அந்த பீஸ்ல அந்த சமாதானத்தை உணரும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்களேன். ஏன் அவசரப்படுறீங்க? அவசரப்பட வேண்டாம். ஜஸ்ட் வெயிட் இன் த லார்ட். அதான் சொல்றாரு, வெயிட். நான் தேவன் என்று எப்படி அறிந்து கொள்ள முடியுமா? நீங்க சும்மா இருக்கணுமா, நீங்க அமைதியா இருக்கணுமா, அப்பதான் தேவன் கிரியையை புரிந்து கொள்ள முடியும். யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்தீங்க நான் சொன்ன விஷயம். நான் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம், எப்படி முடிவுகள் எப்படி ஆவியினாலே நடத்தப்படுவது. ஸோ இன்னைக்கு என்ன பார்த்தோம்? ஆவியானவர் என்ன பண்ண மாட்டாரு, புஷ் பண்ண மாட்டாரு. ஆவியானவர் என்ன பண்ண மாட்டாரு, உங்களா தள்ள மாட்டாரு. அவர் நிதானமாக நம்ம அப்படியே அமைதியா சந்தோஷமா சமாதானமா நடத்துவார். அவரோட இப்படி வெயிட் பண்ணீங்கன்னா ஆவியானவர் நடத்துதல் புரிய ஆரம்பிக்கும். அவர் நம்மை நடத்த விரும்புகிறார், நாம் ஆசீர்வாதமாக வாழும்படி விரும்புகிறார். எப்பெல்லாம் பதட்டமோ பயமோ ஒரு மாதிரி வருதா, அமைதி ஆயிடுங்க, எந்த முடிவு எடுத்துறாதீங்க, கொஞ்ச நேரம் உங்களை விட்டு கொடுங்க, இல்ல போய் தூங்கிடுங்க. நான் சிலர்கிட்ட சொல்லுவேன், பிரதர் கன்ஃபியூஷனா இருக்கு, ஒண்ணுமே ப்ரே பண்ண முடியலையா, அமைதியா தூங்குங்க. ஆமாங்க, நீங்க சில நேரம் நல்லா தூங்கி அமைதியா எந்திரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரீ ஆயிடும். ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் ஒர்க் பண்ணிடுவாரு. ஆமா, எதுக்கு போட்டு தேவையில்லாம சில நேரம் பெரிய சண்டையே வந்துருது, குடும்பமே பிரிஞ்சிருதுங்க, தேவையில்லாம கோவத்திலையும் டென்ஷன்லையும். அந்த மாதிரி நேரத்துல அமைதியா ஆண்டவர் பிரசன்ஸ்ல விட்டு கொடுங்க, ஆவியானவர் நடத்துவார். ஆமென். Thank you Father. ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்றேன். இந்த லைவ் அட்டென்ட் பண்ணுகிற, இதை யூடியூப்லயும் இதை பார்க்கிற, ரெக்கார்டிங் பார்க்கிற ஒவ்வொருத்தர் மேலும் இந்த கிருபை பெருகட்டும்பா. உமக்குள்ள அப்படியே வெயிட் பண்ணி உங்களுடைய சமாதானத்துல சில முடிவுகளை நாங்க எடுக்க, அந்த 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 பீஸ்ல
அந்த லைஃப்ல உங்களுக்குள்ள இருந்து காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு குடும்பத்திலும் இது நடக்கட்டும். பயம் தேவையில்லை, பதட்டம் தேவையில்லை, கன்ஃபியூஷன் தேவையில்லை, அவமானம் தேவையில்லை, ஷேம் தேவையில்லை, கில்ட், there is no need of guilt. Yes Lord, you are delivered us. எங்களை விடுதலை செய்திருக்கீங்க. உமக்குள்ள நாங்கள் பரிபூர்ணமா இருக்கிறோம். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா. ஆமென். எல்லாரும் சொல்லலாமா? Amen, amen. Thank you so much. புதிதாக யாராவது வாட்ச் பண்ணுவீங்கன்னா தொடர்ந்து எங்க கூட கனெக்டடாக இருங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. ஈவினிங் 6:30 ஜூம் ப்ரேயர் இருக்கு. ஸோ அந்த லைவ் மீட்டிங்ஸ் இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஜூன் மாதம், இந்த மாதம் 22 சென்னையில் நேரடி மீட்டிங் இருக்கு. டெலிவரன்ஸ், இம்பார்ட்டேஷன், அனாயிட்டிங், ஃபெலோஷிப் எல்லாம் கலந்து ஒரு ஈவினிங் 4 o'clock ஜூன் 22 நோட் பண்ணிக்கோங்க. வரவங்க எங்கே இருந்தாலும் வாங்க. 4th Saturday ஈவினிங் 4 மணிக்கு. ஸோ அதனுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணுவேன். சென்னை சென்ட்ரல்லேருந்து பக்கம் சல்வேஷன் ஆர்மி ஹெச்ஆர்டி சென்டர். ஓகேங்களா? ஸோ பிளான் பண்ணிவிட்டு வாங்க. நிறைய பேர் வராங்க, மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருந்தெல்லாம் ட்ராவல் பண்ணி வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லெட் தம் கம். எல்லாரும் உங்களுக்கு தெரிந்தவங்கள வராங்கன்னா கூட்டிகிட்டு கூட வரலாம். நோ ப்ராப்ளம், நோ லிமிட்டேஷன் இந்த மீட்டிங்க்கு. ஸோ ஈவினிங் 4 o'clock ஜூன் 22. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாளை காலையில் என்ன பண்ண போகிறோம்? நிறைய பார்க்க போகிறோம். ஓகேயா? எல்லாம் ஹாப்பி போடுங்க பார்க்கலாம். ஹாப்பி, இந்த யூஸ்ஃபுல்லாக இருந்து பிரதர். இந்த பிளஸட் டே, எல்லாரும் பிளஸட் டே அப்படி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். என்ஜாய் த டே. See you tomorrow morning 5:30. Bye. Thank you all. Bye.